ரெண்டாவது நாளே இது மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது நாளே இதனுடைய மாற்றத்தை அந்த கம்பெனிக்காரர் கேட்டாலும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்குவேன்றாங்க. கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்க சார், கேவிடியிலேருந்து வந்தாங்க, ஆராய்ச்சி மையம் பண்ணதுக்கு அவர் சாரு வந்து டிடி சார் வந்து சொன்னார். சொல்லிவிட்டு அவங்க மருந்துனால தான் ப்ராப்ளம், நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னார் சார். சொல்லிவிட்டு அவர் ஆராய்ச்சி மையம் பண்ணார். இதனால் எந்த இது லேபுக்கு எடுத்துன்னு போனாங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மருந்துனால தான் ப்ராப்ளம், நீங்கள் எல்லா மருந்து விட்டுருக்கீங்க, இந்த மருந்து விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே, இது நீங்கள் விட்டுறக்கூடாது, இது வந்து பயிருக்கு தான் பண்ணணும், இந்த பயிருக்கு தான் கொடுக்கணும், இது வந்து நீங்கள் தர்பூசணிக்கு கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள தான் நீங்கள் கேட்டுக்கணும்னு ஆராய்ச்சி மையத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க சார், கேவிடியிலேருந்து. பேர் ஹரிக்குமார் சார். நாங்கள் நெடுன்பக்கத்தில் வசிக்கிறோம். இங்கே குத்தகைக்கு தச்சூர் 2ல் 10 ஏக்கரா குத்தகைக்கு எடுத்தோம். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும். நாங்கள் இது வந்து ஒரு 10 வருஷமாக செய்கிறோம். 10 வருஷமாக செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இந்த வருஷமாக போட்டோம், அதே மாதிரி தான் போட்டோம். நல்லா விளைச்சல் நல்லா வந்தது. காய் ஒரு 1 கிலோ 2 கிலோ கிலோ சைஸில் வந்தது. வெஸ்டேஜ்லேருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் வந்தாங்க. எங்கள் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல மசூல் கிடைக்கும், 10 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு பேசுனாங்க, செஞ்சாங்க. சரி, நாங்களும் ஒரு ஆசையில் நல்லா வந்தால் நல்லது தானே, நல்ல கம்பெனின்னு கேட்டால் 23-25 வருஷமாக எங்கள் கம்பெனி ரன் ஆகுது, எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தச்சூருக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து கும்மிடிப்பட்டிக்கிட்டு போய்ட்டு பாதி மருந்து வாங்கி கொடுத்தாங்க. காவாங்காரில் பாதி, டெல்லிஸில் பாதி, 3 பிரான்ச்சாக வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்களே வந்தாங்க மறுநாள் ஈவினிங் வந்து மருந்து வந்து காலி கூட சொன்னாங்க. 8 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கணும், இதுமாரி கொடுங்கன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே இருந்தாங்க அந்த அக்ரி, மொத்தமே விட்டோம். மறுநாள் காலையில் ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க, 7:30 மணிக்குள்ளே வந்தாங்க, மற்ற இது பண்ணாங்க. நாங்கள் அதை செஞ்சு கரெக்டாக 2வது நாள் 3வது நாள் செடி வாட ஆரம்பிச்சிச்சு, இருக்கிற பிஞ்சுங்கெல்லாம் கருக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு வந்தாங்க. இது வேர் சேல் அடிக்குதுன்னாங்க. நாங்கள் வேரையும் பிடிங்கி காமிச்சோம். வேரை பிடிங்கி காமிக்கிறப்போ ஒன்றாச்சு, வேர்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சுரேஷ்குமார்னு ஒரு சாரை வர வச்சாங்க. வர வச்சுட்டு பேசிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம், இதுக்கு மாற்று மருந்து கொடுக்குறோன்ட்டு போனவங்க இது வரைக்கும் வரல சார். எங்களுக்கு சுத்தமாக ஒரு டன்னு கூட, ஒரு ஏக்கராக்கு 10-12 டன் அரைக்க வேண்டியது, எங்களுக்கு அரை டன்னு கூட அரைக்க முடியாது அளவுக்கு போச்சு, சுத்தமாக அரைக்க முடியாது. அதனால தான் சார் உங்கள் கையில் ரிப்போர்ட் பண்ணுறோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போகலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அந்த நஷ்டீடு, எங்களுக்கு லாபம்லாம் தேவை சார். ஒரு 7.5 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணிக்கிறோம். எங்களை நம்பி ஒரு 3 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் அந்த நஷ்டமாயிடுச்சு. இவருக்கு கை வந்து இது பண்ணாது, வீட்டில் ரொம்ப பாதிப்புகள் உள்ளாகிறாரு. கண் சரியாக தெரியாது. ஒரு மன உடைச்சலுக்கு வந்து பண்ணுற நிலைமைக்கு வந்து போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி வச்சுன்னு இருக்கிறோம். நீங்கள் தான் ஒரு தகுந்த பதில் எங்களுக்கு சொல்லணும்.